வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து உடுப்பி ரசம். பயங்கர சுவையான உடுப்பி ரசம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க மெயின் குக்கிங் பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். உடுப்பி ரசத்துக்கு வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு, அப்புறம் 7-8 பல் பூண்டு வந்து போட்டு நம்ம குக்கரில் போட்டு நம்ம ஒரு 3-4 விசில் வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். அது மெயின். அப்புறம் வந்து புளி வந்து ஒரு சின்ன கைப்பிடி வந்து எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஒரு 3 டொமேட்டோ எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மெயின் பேஸு. அடுத்த மெயின் பேஸ் என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் செக்ஷனில் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். ஆப்ஷனலாக வந்து நீங்கள் டொமேட்டோ வந்து கொஞ்சம் வேக வச்சு கையிலேயே கூட நீங்கள் மசிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேனில் வந்து நான் வந்து 4 வரமிளகா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோரியண்டர் சீட்ஸு, 1 டேபிள் ஸ்பூனு பெப்பர், பிளாக் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து குமீன் சீரகம் போட்டு வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை சேர்த்தி நம்ம இதையும் அரைச்சி வச்சுக்கணும். உடுப்பி ரசத்துக்கு வந்து கண்டிப்பாக இதில் வெந்தயம் சேர்த்தணும். வெந்தயம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சு பக்கத்தில் சேர்த்திருக்குது. அதாவது அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கு. இப்போ அந்த இதெல்லாம் மெயின் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுன்னு இப்போ நான் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்தியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு நிமிஷம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இது கூல் ஆனவுடனே நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சாச்சு. 3 விசில் வந்துருச்சு. இது ஆஃப் பண்ணிட போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரை ரோஸ்ட்டில் வந்து கடலைப்பருப்பு விருப்பப்பட்டவங்க சேர்த்திக்கலாம். நான் வந்து சேர்த்துறதில்ல. ஏன்னா வந்து லைட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கொண்டு தான் நான் வந்து சேர்த்தல. இது நல்லா ஆறணுன்னு நம்ம வந்து இது கூட பெருங்காயத்தூள், அசப்பொட்டிட்ட பவுடர் சேர்த்து தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு கூட வந்து அந்த புளி கரைசலையும் நல்லா சேர்த்து 2ஐயும் கலந்து வச்சுருக்கேன். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதில் இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். தண்ணி நம்ம இப்போ நான் சேர்த்தலை, கடைசி தண்ணி சேர்த்த போகிறேன். இப்போ பாத்திரத்தில் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இப்போ கடுகை பொரிச்சிட்ருக்குறோம். அது கூடயே க்ரீன் சில்லி ஒரு 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டிருக்கு. அது கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற டொமேட்டோ, அப்புறம் அந்த புளி கரைசலை வந்து ஊற்றிருக்கு. அது கூட இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்த போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு. இப்போ உப்பு சேர்த்தோணும். இது கூட உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும். நம்ம தால் வந்து கார்லிக் கூட இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கு. ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு குக் பண்ணி நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கு. இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் சேர்த்த போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு. இது நல்லா கலக்கி விட்டு இன்னும் அடுத்தது வந்து நம்ம வந்து பருப்பு, வேக வச்ச பருப்பு தான் சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம அந்த வேக வச்ச பருப்பு சேர்த்திடலாம். இப்போ பருப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்ருக்கு. இது நல்லா கொதி வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்தி இந்த ரசத்தை வந்து முடிவு கொண்டு வர போகிறோம். முழுசாக ஒரு நிறைவடைய போகிறோம். இப்போ வந்து அந்த பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சோன்னே வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை போட்டு தான் இந்த ரெசிபி வந்து நம்ம முழுமையாக செய்து முடிக்க போகிறோம். இப்போமே மனம் வந்து ரொம்ப கமகமன்னு இருக்குது. ஏன்னா வந்து பருப்பு கூட நம்ம கார்லிக் சேர்த்திக்கிறனால நல்ல மனமாக இருக்குது. இன்னும் அந்த மசாலா சேர்த்தும்போது இன்னும் நல்லா அந்த உடுப்பி ரசத்தோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலா ஊற்ற போகிறோம். இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்தியாச்சு. அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்தி நம்ம இந்த ரசத்தை வந்து இந்த ரெசிபி வந்து நிறைவடைய போகுது. இப்போது நுரையோடு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சு. அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் நீங்கணுன்னு நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்திடலாம். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வாவ், என்ன அருமையான மனம், ரொம்ப சுமையாக இருக்குது.
ரொம்ப ரொம்ப அருமையான மணமாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா இது கொதி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட வந்து இந்த உடுப்பி ரசம் வந்து நல்லா ஒரு ஒரு மணமான உடுப்பி ரசம் வந்து ரெசிபி வந்து நிறைவடையுது. என்னோடய பேஜ் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.